ரோம சாம்ராஜ்யம் யூதர்களோடு சேர்ந்து இவரை கொன்றது. யூதர் மதவாதிகளும் ரோம அரசாங்கமும் சேர்ந்து இவரை கொன்றார்கள். கொன்று கல்லறையில் வைத்து கல்லை புரட்டி வச்சு ரோம முத்திரை குத்தப்பட்டது. எவனும் திறக்க முடியாது. போர்ச்சேவர்கள் அங்கே நிற்கிறாங்க. அவ்வளவு அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அவ்வளவு தங்களுக்கு இருந்த பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி இவரை கொன்று புதைச்ச ஆள் நாளைக்கு எஸ்கேப்புன்னு பேசக்கூடாது, இருந்துட்டாருன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கரெக்டாக கல்லை புரட்டி வைக்கிறாங்க. கத்த சொல்கிறார், நான் காட்டுறேன் இப்போ என் வல்லமையை. உலகத்திலே சூப்பர் பவர் ரோம சாம்ராஜ்யம்தான். உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டார். கல்லை புரட்டி உள்ளே இருந்தவரை எழுப்பி கல்லறை காலி ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய வல்லமை. செத்த ஆளை உயிரோடு எழுப்பி கல்லை புரட்டி அவன் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அவஸ்தைப்பட வச்சார் கர்த்தர். அந்த வல்லமை, அவ்வளோ பெரிய வல்லமையை காமிச்சார். எந்த வல்லமையும் அதை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ரோம சாம்ராஜ்யமே எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்பேற்பட்ட வல்லமை. அதை புரிந்து கொள்ளணும். அந்த வல்லமை கர்த்தர் நமக்காக பயன்படுத்துகிறார். இதையெல்லாம் காணுவதற்கு மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேணும்ன்றார். அப்போ நம்முடைய தேவை என்ன? கார் இல்லை, நமக்கு தேவை வீடு இல்லை, நமக்கு தேவை வேலை இல்லை, நமக்கு தேவை பணம் இல்லை, நமக்கு தேவை அது இது நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது இல்லை. இந்த பிரச்சனை தீர்னா இல்லை. நமக்கு தேவை அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்த ஞானமும் தெளிவும், நம்ம அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கையை குறித்த ஆழமான அறிவு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால் அவர் காட்டின அந்த வல்லமை எவ்வளவு பெரியது, அதை நமக்காக இன்றைக்கும் அவ்வளவு பெரிய வல்லமையை பயன்படுத்துவார் என்கிற நிச்சயம். இதெல்லாம் நமக்கு வரணும். இதெல்லாம் எங்கே பார்க்க முடியுமா? இதை காண முடியுமா? காணக்கூடாதவைகள் இவைகள். இவளை குறித்த விசுவாசம் நிச்சயம் உள்ளத்தில் உண்டானா அதுதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். இன்றைக்கி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நீங்கள் என்னத்தை பார்ப்பீங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் நீதிமான்கள் என்பதை காண்பீர்கள், சுகமானீர்கள் என்பதை காண்பீர்கள், சுகம் உங்களுடையது என்பதை காண்பீர்கள், ஐஸ்வர்யம் உங்களுடையது என்பதை காண்பீர்கள், ஆசீர்வாதம் உங்களுடையது என்பதை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறார். நீங்கள் தாழ்ச்சி அடைவதே கிடையாது என்பதை காண்பீர்கள். தோல்வி என்பது உங்களுக்கு கிடையவே கிடையாது என்பதை காண்பீர்கள். மனக்கண்கள் திறக்கப்படணும். மனக்கண் திறக்கப்படுற வரைக்கும் காணவே மாட்டோம். காணாத வரைக்கும் உருண்டு பிறண்டு ஜெபம் பண்ணி உபாசம் பண்ணி அங்கேயும் அலைஞ்சு எல்லாத்தையும் போய் எழுதி போட்டும் பிரயோஜனம் கிடையாது. ஒன்றுமே நடக்க போகிறது